கைஸ் வாங்கப்பா ஆக்டேல் டு பைனரி கன்வர்ஷன் பார்க்கலாம். ஆக்டேல் டு பைனரி கன்வர்ஷன். ஆக்டேல்ன்றது 8 இல்லை பைனரி 2 சரிங்களா. இதை வந்து கன்வெர்ட் 8 ஆக்டேலில் இருக்க நம்பரை வந்து பைனரியில் கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா. அப்போ என்ன செய்யணும், ஆக்டேலில் இருக்க அதை வந்து என்ன பண்ணணும் 3 5 7 4 எப்படி எழுதிக்கோங்க சரியா. இப்போ 3க்கு வந்து எது போடலாம், ஆக்டேல் நம்பருங்க பாருங்கள். 3னா 2 + 1 3. அப்போ இங்கே 1 போட்டு இங்கே 0 போட்டணும். 2 + 1 3 தானே, அப்போ இங்கே மட்டும் 1 போட்டு இங்கே 0 போட்டணும் ஆக்டேல். ஆனால் இது வந்து ஆக்டேல்னால 3 நம்பர் தான் போடணும். இப்போ 0 1 1 சரிங்களா. அடுத்தது 5 5 என்ன பண்ணும், 4 + 1 5. என்ன பண்ணும், இங்கேயும் 1 போட்டுக்கோங்க, இங்கே 0 இங்கே 0 சரிங்களா. அப்போ இது 4க்குனால இது வந்து இது 3 டிஜிட்டில் தான் வரணும். ஆக்டேல்னால் 3 டிஜிட்டில் தான் வரணும். அப்போ வந்து 101 101. அடுத்து 7க்கு 4 கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிடுவோம். 4 தள்ளி எழுதிக்கலாம். 7 என்ன வரும், 4 + 2 6 6 + 1 7. அப்போ வந்து 111 சரியா. இப்போ வந்து இங்கே 111 போட்டோம். அடுத்து 4ன்றது இங்கே ஆல்ரெடி இருக்குது, அப்போ அங்கே மட்டும் போடணும் 110 சரிங்களா. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இது நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பர் தான் வந்து நமக்கு 3574 பேஸ் 8னுடைய ஈக்குவல் லென்த் ஆஃப் பைனரி நம்பர்ஸ் 0 1 1 1 0 1 1 1 1 1 0 0 பேஸ் 2 சரிங்களா. ஆன்சர் கேப்பா புரியுதா. 3னா வந்துட்டு எப்படி போடுறோம், இதை பார்த்து போட்டுக்காங்க. 2 + 1, 5க்கு 4 + 1, 7க்கு 4 + 2 + 1, 4க்கு 4 மாத்திரம்தான். அப்போ 100 110 சரியா. போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். அந்த ஆக்டேல் டு பைனரி அப்படின்னா இதை தான் செய்யணும், வேறு எதுவுமே கிடையாது சரியா. ஆக்டேல் டு ஹெக்ஸாடெசிமல் சொல்கிறோம்ல, அப்போ தான் வந்து 4 நம்பராக பிரிக்கிறது. நம்ம நேற்றுக்கு கிளாஸில் பண்ணணும் இல்லையா, 4 நம்பராக லெஃப்ட் சைட்லேருந்து 4 நம்பராக 4, அப்புறம் திரும்ப 4 டிஜிட்டு, அப்புறம் திரும்ப 4 டிஜிட்டாக பிரித்து அதுக்குரிய நம்பர்ஸை நம்ம வந்து போட்டோம்ல, அது வந்து ஆக்டேல் டு ஹெக்ஸாடெசிமல். ஆக்டேல் டு பைனரினா இப்படி தான் செய்யணும். ஓகே, தேங்க்யூ.